வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அட்டகாசமான டிஷ் வந்து ரவா பைட்ஸ். மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் வெறும் ரவையும் அவலும் வச்சு நாம் வந்து இந்த ரவா பைட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 வெர்ஷன், ஒன்று வந்து இட்லி பொடி, இன்னொன்று வந்து இட்டாலியன் ஸ்டைலில் ஆரிகானோ பாஸ்தா சீசனிங் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு அவல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 கப்பு லேஸ் அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஸ் அவலில் மண் நிறையா இருக்கும், அதனால் ஒரு 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதுக்கு வந்து ரெஸ்டிங் டைம். ஸோ இதோட ஒரு 3/4 கப் ரவை, அதுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு தயிர். ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை ஒரு டோ மாதிரி பண்ணிவிட்டு இதையும் மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம். ஸோ அவளும் தண்ணியில் நல்லா ஊறிடும், ரவையும் நமக்கு வந்து தயிரோடு சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இதையும் ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஒரு பெரிய பவுலில் ஃபஸ்ட்டு இந்த ரவா பேஸ்ட்டை வந்து நாம் எடுத்துக்கலாம். இதில் நாம் ஊற வச்சுருந்த அவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1லேருந்து ஒரு 2 க்ரீன் சில்லி ஃபைன்லி சாப்ட், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்றாப்பில். ஒரு கை வந்து கொரியாண்டர், கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட். இது நல்லா நாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்கிற மாய்ஸ்டர் ரொம்ப போதும், தண்ணி தயிர் எதுவுமே நாம் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதை ஒரு கையில் பாமில் எண்ணெய் ஊற்றிட்டு நாம் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து தட்டி ஒரு மினி சைஸ் கட்லெட் மாதிரி நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன பால் சைஸ்க்கு கையில் எடுத்துக்கோங்க. ஒரு லேயர் ஃபுல்லாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடு வந்து நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மினி ரவா பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி குக்கரில் எப்போவும் நாம் எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் அதை நல்லா இட்லி தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ரவா பைட்ஸை நாம் மேலே வச்சிடலாம். ஸோ வாட்டர் வந்து பாயிலிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இட்லி பானையில் இந்த ரவா பைட்ஸை நாம் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு 8 to 9 மினிட்ஸ் இட்லி குக் பண்ணுற மாதிரி இந்த ரவா பைட்ஸை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மோர் தேன் 10 மினிட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ 9 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் சாட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஹாட் பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் இட்லி பொடி. ஸோ நீங்கள் எந்த இட்லி பொடி வேணால் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக சாட் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 இந்த மினி ரவா பைட்ஸை வந்து நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை லைட்டாக சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இட்லி பொடி, கடுகு, ஜீரகம் எல்லாமே வந்து ஈவனாக கோட் ஆகிற வரைக்கும் நாம் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட்லி 1 minute இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மேலே கொரியாண்டர் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இட்டாலியன் ஸ்டைல் ஆயிலில் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ இல்லாட்டி பாஸ்தா சீசனிங் மிக்ஸ். ஸோ இதுலேயும் நம்ம இந்த ரவா பைட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நாம் வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ லைட்டாக மேலே கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரவா பைட்ஸ் இட்டாலியன் ஸ்டைல் ஆஸ் வெல் அஸ் சவுத் இண்டியன் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதோட சைட் டிஷ்க்கு வந்து ஒரு சட்னி இது பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.